கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் இந்த நாளிலே வேத பாடமாக தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளும் கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்க்கத்தார் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யான்களானார்கள் என்று விளம்பினார். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வானபருந்தியம் எட்டியது. அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டடிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டடிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் என்று இங்கு பார்க்கிறோம். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்த எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீட்டிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியிலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்த தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளக்கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் இலவங்கப்பட்டைகளையும் தூப வர்க்கங்களையும் ஸ்தலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையும் மாடும் ஆடுங்களையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும் இனி கொள்வார்கள் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். உன் ஆத்மா இச்சித்து பலவங்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவைகளும் சம்பிரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனிமேல் காண்பதில்லை. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவானார்கள். அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில் நின்று, ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருக்கிற மகாநகரமே, ஒரு நாளிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்று என்று சொல்லி அழுது தித்திப்பார்கள். மாலுமி யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பலாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று அவள் வைகிறதனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகாநகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியையும் போட்டுக்கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரே நாளிகையில் இவள் பாழாய்ப்போனாளே என்று அலறி துக்கித்து ஓலமிடுவார்கள். பரலோக பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயந்தீர்த்தாரே என்று தூதன் சொல்லுவான். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். சுரமண்டலத்தாரும் கீத வாக்கியத்தாரும் நாதஸ்வரத்திற்காரும் எக்காலமானத்தரோடும் சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதில்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதுமில்லை. மணவாளனும் மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே.
தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று அங்கு விளம்பினான் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். இந்த 18ஆம் அதிகாரத்திலே நாம் இங்கே 1வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை நாம் இப்பொழுது வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்திலே நாம் ஆராய்ச்சியாக நாம் எடுத்துக்கொண்டது இந்த மகாவேசியை குறித்து, அவளுடைய அழிவை குறித்து, அவளுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது முதலாவது ஒரு அதிகாரமுடைய ஒரு தூதனானவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவனுடைய மகிமையினாலே இந்த பூமி பிரகாசமாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு முதலாவதாக சொல்லுகிறது. அவன்தான் இப்பொழுது பலத்த சத்தமிட்டு இந்த மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று அங்கு சொல்லுகிறான். இந்த மகாபாபிலோன் ஒரு பேயின் குடியிருப்பாக இருக்கிறது. அது அசுத்த ஆவியுடைய காவல் வீடாக இருக்கிறது. அசுத்தமும் அருவருப்பும் ஒரு சகலவித பறவைகளும் கூடுகின்ற இடமாக அங்கே இருக்கிறது என்று இந்த 2வது வசனம் நமக்கு அங்கு சொல்லுகிறது. அவளுடைய வேசித்தனமான ஒரு உக்கிரமான மது எல்லா ஜாதிகளுக்கும் அந்த குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடனே வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யங்கள் ஆனார்கள் என்று இங்கே விளம்புகிறான். இவளுடைய உக்கிரமான மது என்பது ஒரு தவறான ஒரு போதகம், மத போதகத்தை அவள் இந்த உலகத்திலே அவள் கிபி 325 அவள் கொண்டு வருகிறாள். இந்த நிம்ரோத் மார்க்கத்தை போல அவள் தனக்காக எல்லோரும் கப்பம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவள் ஒரு தவறான ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறாள். அவள் அந்த தவறான ஒரு உபதேசத்தின் மதுவை எல்லா ஜாதிகளையும் நம்பும்படியாய் அவள் அங்கே செய்து அவர்களை குடிக்க செய்கிறாள் என்று, கைக்கொள்ள செய்கிறாள் என்று இங்கே வேதம் நமக்கு இங்கு சொல்லித் தருகிறது. இந்த பூமியின் ராஜாக்கள் அவளோடைய ஆவிக்குரிய உபச்சாரம், இந்த மத சம்பந்தமான உபச்சாரம் அவளிடத்திலே அங்கே பண்ணினார்கள். இந்த பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினாலே ஐஸ்வர்யங்களாக இந்த உலகத்திலே மாறி போனார்கள் என்று இங்கே வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. இந்த கடைசி தீர்க்கதரிசியானவன் மரிக்கும் வரை இந்த எபேசு சபை காலகட்டத்திலே அங்கே பார்க்கும்போது சபையானது மிகவும் சரியாக அங்கே இருக்கிறது. அங்கே நிசாயா ஆலோசனை சங்கம், நிக்கோலாய் மத கிரியைகள், அங்கே சனகரிப் சங்கம், இவை 3 ஒரு கோட்பாடு அங்கே உருவாகி அவர்கள் மத்தியிலே ஒரு மதகுருவை தேர்ந்தெடுக்கும்படியான ஒரு திட்டத்தை அங்கே கொண்டு வருகிறார்கள். இது எபேசு சபை காலகட்டத்திலே அங்கே தோன்றுகிறது. இந்த எபேசு சபை காலகட்டத்திலே அங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது கூட இப்படிப்பட்ட ஒரு பழி வாங்குதல், ஸ்தேவானுடைய இரத்த பலிக்கும் இவர் காரணமாக இருக்கிறாள் என்று சொல்ல முடியும். இந்த ராஜாக்கள் அவளுடைய பால்ஸ் டாக்டரினுக்கு அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்து அவளுடன் ஒரு மத சம்பந்தமான ஆவிக்குரிய வேசுத்தனம் செய்தார்கள் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது முதலாவது சபை காலம், எபேசு சபை தொடர்ந்து இன்றைய நாட்கள் வரை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி அவள் ஒரு தன்னுடைய உக்கிரமான மதுவை, தன்னுடைய போதகத்தை எல்லா ஜாதிகளுக்கும் இந்த தேசத்திலே அவர்கள் நம்பும்படியாய் குடிக்க கொடுத்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சம்பவம் முடிந்த பிறகு அங்கே வேறொரு சத்தம் வானத்திலிருந்து அங்கு உண்டாக கேட்டேன் என்று இங்கே யோவானானவன் சொல்லுகிறான். அது என் ஜனங்களை, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று அங்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த காரியம் அங்கே நாம் பார்க்கும்போது எபேசு சபை காலகட்டத்திலே அந்த செய்தியாளனாகிய தூதனானவன் பவுலானவன் அன்றைய விசுவாச துரோகத்திற்கு முன்பாக கேட்டின் மகன் வெளிப்பட வேண்டும் என்று அங்கு சொல்லுகிறான். அதே போல அவளுடைய பொய்யான ஒரு டாக்டரின், பாஸ் டாக்டரினில் இருந்து அனைவரும் வெளியே வர வேண்டும் என்று வேதம் நமக்கு அந்த சபை காலங்கள் முழுவதும் சொல்லி கொண்டு வருகிறது. அவளை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிறது. அவளுடைய பாவம் வான பருந்தியம் அங்கே எட்டினது என்று சொல்லுகிறது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று அங்கே நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஏனென்றால் இவள் தன்னுடைய
உக்கிரமான மதுவினாலே அந்த மதத்தை அவர்கள் கை கொள்ளாமல் யார் யார் அதை மறுதளிக்கிறார்களோ அவர்களை அவள் சுமார் 6,6,80,00,000 மக்களை அவள் கொலை செய்திருக்கிறாள் என்று சரித்திரம் கூறுகிறது. இந்த சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது இவளுடைய பொய்யான உபதேசத்திற்கும் இவளுடைய தவறான மத போதகத்திற்கும் விட்டு வெளியே வர வேண்டும் என்று இங்கு தேவனானவர் அங்கே அவளுடைய பாவத்தை நினைவு கூர்ந்தார் என்று, அவளுடைய அநியாயங்களை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் நமக்கு இங்கு சொல்லித் தருகிறது. அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டடிப்பாக நீங்கள் கொடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அவள் உங்களுக்கு வளைந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டடிப்பாக அவளுக்கு கொடுங்கள் என்று தேவன் அங்கு சொல்லுகிறார். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசனுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதற்கு பாத்திராயர் என்று அங்கு சொல்லுகிறார். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்து வந்த எவ்வளவு வாதைகளையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவள் இப்பொழுது ஒரு ராஜஸ்திரியாக அங்கே வீட்டிருக்கிறாள் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை, அவள் தன் இருதயத்திலே அங்கே எண்ணினாள் என்று நாம் பார்க்கும்போது இங்கே அவள் ஒரு எசபேல் மார்க்கத்தை போல அவள் ஒரு சபையாக, ஒரு மகாவேசியாக அங்கே அவள் ராஜஸ்திரியாக மீண்டும் வீட்டிருக்கிறாள். அந்த எசபேல் என்ன செய்தால், நான் தான் சபை, நான் தான் உண்மையான மார்க்கம் என்று நம்ப செய்யும்படியாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தவறான ஒரு வேத பாடசாலைகளை நிறுவி அவருடைய தோட்டத்திலே அவள் விக்கிர ஆராதனையை வழிபடும்படியாய் அங்கே செய்தால், அந்த உண்மையான தீர்க்கதரிசிகளை கொல்லும்படியான ஒரு வகையை தேடினாள் என்று நம் ராஜாக்கள் புத்தகத்திலே படிக்கிறோம். அதே எசபேல் ஆவி யோவான் ஸ்நானகனின் தலையை அங்கே தன்னுடைய தம்பியின் மனைவியாக வந்த அந்த இஸ்ரவேல் ஆவி அதே அவளுடைய மனைவியின் மீது வந்து தலையை வெட்டும்படியாய் அந்த காரியத்தை செய்தது. இப்பொழுது அதே எசபேல் ஆவி இப்பொழுது கிபி 325 ஆண்டு கட்டத்திலிருந்து இன்றைய நாட்கள் வரை அது ஒரு தவறான டாக்டரினை கொடுத்து கொண்டு ஒரு மார்க்கமாக, எசபேல் மார்க்கமாக அங்கே தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இவள் ஒரு ராஜஸ்திரியாக அவள் அங்கே பார்க்கப்படுகிறாள். நான் கைம்பெண்ண இல்லை என்று சொல்லுகிறாள். நான் துக்கிப்பது இல்லை, காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள் என்று இங்கே வேதம் நமக்கு அங்கு சொல்லி கொண்டு வருகிறது. இப்படியாய் அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே அவளுக்கு வரும் என்று பார்க்கிறோம். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள் என்று இங்கே வேதம் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறது. அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று அங்கு பார்க்கிறோம். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை அங்கே காட்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த ராஜாக்கள் அவளுக்காக அழுது புலம்புகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படியா இந்த 9ஆம் வசனம் வரை நாம் இந்த காரியத்தை பார்க்கிறோம். இதற்கு பின்பாக அந்த வர்த்தகர்கள், ராஜாக்கள், அந்த செல்வந்தர்கள், அடிமையானவர்கள், உலகத்தில் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் அவளுடைய அழிவை பார்க்க போகிறார்கள். அந்த அழிவு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கப் போகிறது என்பதை குறித்து இந்த வெளிப்படுத்துதல் 18ஆம் அதிகாரம் முழுமையாக நமக்கு கற்றுத்தரப்போகிறது. மீதமுள்ள காரியத்தை நாம் வரக்கூடிய நாட்களிலே பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.